நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி கேகே நகரில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கோம். இந்த ரோடு மட்டும் பார்த்திங்கன்னா 40 அடி ரோடு. இந்த வீடு இருப்பது பார்த்திங்கன்னா மேற்கும் உள்ள பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் வாசல் வச்சுருக்க வந்து வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க. வாஸ்து பார்த்து கட்டின வீடு. 1200 சதுரடி இடம். 1800 சதுரத்தில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. கீழே ஒரு 1000 சதுரம், மேலே ஒரு 800 சதுரம். மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா 1800 சதுரத்தில் கட்டியிருக்காங்க. நல்லா பெரிய வண்டி நிப்பாட்டுற அளவுக்கு இந்த போர்ட்டிகோ போட்டிருக்காங்க. நல்லா கேப் போட்டிருக்காங்க. இந்த சைட்டில் கூட கார்டன் மாதிரி வச்சுக்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா 4 பக்கமும் காம்பவுண்டு சுவரில் கட்டியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே செங்கலில் தான் வந்து ஃபுல்லாக கட்டுறாங்க. சிமெண்ட்டுகள் கிடையாது. கட்டினது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்த்து மண்ணில் தான் கட்டியிருக்காங்க. பூசினது மட்டும்தான் வந்து என்ஷாண்டு. மித்த ஃபுல்லாக இந்த வீடு கட்டினது அப்புறம் ஆர்த்து மண்ணில் கட்டின வீடு. நல்லா பெரிய ஒரு போர்ட்டிகோ போட்டிருக்காங்க. 4 பக்கமும் காம்பவுண்டு சுவர் கட்டி எழுப்பியிருக்காங்க. பாருங்கள், ரெடிமேடு சுவரில் காம்பவுண்டு சுவர். சூப்பராக இருக்கும் வீடு. எல்லாம் லைட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கலர் லைட்டு தான். சூப்பராக சொந்தமாக எப்படி கட்டுவாங்களோ அதே மாதிரி இந்த வீடு வந்து அழகாக சூப்பராக வந்து பார்த்து இந்த இன்ஜினியர் அழகாக செதுக்கி கட்டியிருக்காரு. நல்லா வந்து திறமையாக அந்த வீடு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த கதவு நிலையும் தேக்கில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அந்த கதவுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி ஒரு இரும்பு கேட் லாக் இருக்குது. போர்ட்டிகோ வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹாலில் வந்துட்டோம். ஃபுல்லாக ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கலர் லைட்டு. இதோடைய அகல நீளம் பார்த்திங்கன்னா 20 அடி நீளம் இருக்கும், 16 அடி அகலம் இருக்கும். சூப்பராக இருக்கும் வீடு. இந்த டைல்ஸ்லாம் நல்லா நியூ மாடலில் தான் நமக்கு போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பெட்ரூமு, மாஸ்டர் பெட்ரூமு கீழே போட்டிருக்காங்க. படிக்கு கீழே வந்து இன்வெர்ட்டர் கனெக்ஷன் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த கிச்சன் இருக்குது பார்த்திங்களா, மாடல் கிச்சனு. கிச்சன்லேருந்து பின்னாடி போகிற கொள்ளைக்கு போகிற மாதிரி அதுக்கு ஒரு கதவு வச்சுருக்காங்க. சூப்பராக எல்லாத்தையும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்கும் வேலை பாடலாம். அந்த ₹1 ₹2 கூட கொடுத்தாலும் வேலை அந்த மாதிரி சுத்தமாக பார்த்துருப்பாங்க. எப்படி நீங்கள் சொந்தமாக கட்டுறீங்களோ அதே மாதிரி இந்த இன்ஜினியர் அழகாக கட்டியிருப்பாங்க இந்த வீடை. சூப்பரான வீடு. இது வந்து வாஸ்து பார்த்து வீடு கட்டியிருக்காங்க. 2வது டிவி வைக்கிறதுக்கு ஒட்டு இருக்குது. அது ஒரு டேபிள் வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்தா ஒருத்தர் எல்லாமே கலர் லைட்ஸ் தான். இந்த இடத்துல கை ஃபேஷன் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அங்கே ஒரு லிஃப்ட் வச்சுருக்காங்க. இப்போ சுற்றி காட்டுறோம் பார்த்திங்களா, இது மாஸ்டர் பெட்ரூமு. எல்லாமே அழகான முறையில் எங்கெங்கே எது வைக்கணுங்கிறது அது முறையாக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கபோர்டை வைக்கிற அளவுக்கு, மேலே ஜாமான் வைக்கிற அளவுக்கு அதுக்கு ஒரு ஸ்லாப்பு வச்சுருக்காங்க. அவ்வளோ ஜாமான் வைக்கிற மாதிரி. இது இப்போ பார்க்குறது நம்ம வந்து பாத்ரூமு பார்க்க போகிறோம். இதோட அகலமும் நீளமும் பார்த்துங்க. இந்தியன் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த செவரு ஃபுல்லாகவே டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க. எல்லாம் நியூ மாடலில் தான். இதில் போட்டக்கூடிய இந்த பைப்பும் சரி, இதோட எல்லாமே ஒரு தரமாக இருக்கும். விலை உயர்வான பொருளை போட்டிருக்காங்க. அழகான வீடு. கீழே ஒரு பெட்ரூமு, மாடியில் 2 பெட்ரூமு போட்டிருக்காங்க. பால்கனி இருக்குது. மொட்டை மாடி தனியாக இருக்குது. எல்லாமே அழகாக அந்த வீட்டில் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. நல்லா 1200 சதுரடி இடம், 1800 சதுரத்தில் இந்த வீடு கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்க வீடு. மாடியிலையும் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருப்பாங்க. மாஸ்டர் பெட்ரூமு மாடியில் 2 பெட்ரூமுக்கு வச்சுருக்காங்க. கீழே மாஸ்டர் பெட்ரூமு தான். மாடியிலையும் பார்த்திங்கன்னா காமனாக ஒரு பாத்ரூம் வச்சுருப்பாங்க. மொட்டை மாடி இருக்குது. பால்கனி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெட்ரூம் வழியாக பால்கனிக்கு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீட்டுக்கு வந்து நல்லா காற்று வந்து வரக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இருக்குது. எந்த ஒரு தடுப்பு தவறு இல்லை. ஏன்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்குது பெரிய ஒரு பங்களா. அதுலேருந்து வரக்கூடிய காற்று வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீட்டுக்கு. அருமையான வீடு, அழகான வீடு. இது போல் வீடை வந்து மிஸ் பண்ணிட வேணாம். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாஸ்து பார்த்து இந்த வீடு அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க. இதோட இன்ஜினியர்